ஹாய் விவர்ஸ், நம்ம வாங்குற ஏர் பியூரிஃபையர், டிஜிட்டல் கேமரா, நைட் விஷன் பைனாகுலர்னு விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் சைனாவுல எப்படி ரொம்பவும் ஈஸியா தயாரிக்கிறாங்கங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சைனாவுடைய தயாரிப்பு முறைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஏர் பியூரிஃபையர். பார்க்கிறதுக்கு ரொம்பவும் பெருசா இருக்கிற இந்த ஏர் பியூரிஃபையரை சைனாவுல ரொம்பவும் ஈஸியா தயாரிக்கிறாங்க. ஒரு முறை ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் கிட்ட நீங்க ஏன் ஐபோன்களை அமெரிக்காவுல தயாரிக்காம சைனாவுல தயாரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, சைனாவுல கம்மியான சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்கங்கறத விட அட்வான்ஸ் மிஷின்களும் ஸ்கில்டு லேபர்களும் சைனாவுல தான் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் நாங்க ஐபோன்களை சைனாவுல உற்பத்தி பண்றோம்னு சொன்னாரு. உண்மையிலேயே சைனாவுல இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வேலை செய்யறாங்கன்னு இந்த வீடியோல பாருங்க. இவ்வளவு பெரிய ஏர் பியூரிஃபையர் சைனாவுல இருக்கிற டிகே இண்டஸ்ட்ரியல் கோ லிமிடெட்ங்கற நிறுவனம் தான் உருவாக்குறாங்க. முதல்ல இந்த ஏர் பியூரிஃபையருக்கு தேவையான ஃபில்டரை செய்யறதுக்காக இந்த சாஃப்ட் பேப்பர் ரோல இந்த மிஷின்குள்ள அனுப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. நல்லா ஃபோல்ட் பண்ண பேப்பர்களை இந்த மாதிரி ஃப்ரேம்கள்ல வச்சு ஃபில்டரை ரெடி பண்றாங்க. ஃபில்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஏர் பியூரிஃபையருக்கான மோட்டரை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு சின்ன மோட்டார் தான் இவ்ளோ பெரிய ஏர் பியூரிஃபையருக்குள்ள இருக்குது. இதுக்கு அப்புறம் எல்லாமே பிளாஸ்டிக் மோல்டுகள் தான். இந்த பிளாஸ்டிக் மோல்ட மாட்டிட்டு உள்ள இருக்கிற ஃபேன் ஓடுதான்னு செக் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா இந்த சின்ன பிசிபி போர்டை இந்த ஏர் பியூரிஃபையர்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இவ்ளோ பெரிய ஏர் பியூரிஃபையருக்குள்ள இந்த சின்ன பிசிபி போர்டும் இந்த ஃபேனும் மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாமே வெறும் பிளாஸ்டிக்கும் ஃபில்டரும் தான். இந்த போர்டோட ஃபேனையும் மேல இருக்கிற டிஸ்ப்ளேயையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறம் பவர் லைனை கொடுத்துட்டு ஸ்க்ரூகளை போட்டு மூடிடுறாங்க. கடைசியா 4 பக்கமும் முதல்ல பண்ண ஃபில்டர் பேடுகளை வைக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இவ்ளோ பெரிய ஏர் பியூரிஃபையரையே செஞ்சு முடிச்சிடுறாங்க. அடுத்தது நைட் விஷன் பைனாகுலர். ஃபுல்லா இருட்டா இருக்கிற இடத்துலயும் இந்த பைனாகுலரை வச்சு தெளிவா பார்க்க முடியும். சைனால இருக்கிற OMG எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த பைனாகுலரை செய்றாங்க. இந்த கம்பெனில இருக்கிற டிசைனர்ஸ் பைனாகுலரோட புது டிசைன்களை உருவாக்குறாங்க. இந்த டிசைனுக்கான பிசிபி போர்டை இந்த மிஷினே பண்ணுது. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிபி போர்டுகள் இருக்கும். இத செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. இதுல நிறைய சின்ன சின்ன காம்பவுண்டுகளை பொருத்த வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மிஷின்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுது. மனிதர்கள் பண்ணா கூட இந்த போர்டுகளை செய்ய ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா இந்த மிஷின்கள் வெறும் 10 நிமிஷத்துக்கே 4 பிசிபி போர்டுகளை செஞ்சு முடிச்சிடுது. இந்த மிஷின்கள் செஞ்சு முடிக்கிற போர்டுகள் கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு இந்த லேடி செக் பண்றாங்க. கரெக்ட்டா வேலை செய்யற போர்டுகளை அடுத்த செஷனுக்கு அனுப்புறாங்க. இவங்க பைனாகுலருக்கு தேவையான லென்ஸ்ல உள்ள போர்டுகளை ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா லென்ஸையும் போர்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸ்க்ரூகளை ஒண்ணா எடுத்து கொடுக்கிறதுக்கு கூட இவங்க மிஷினை தான் பயன்படுத்துறாங்க. லென்ஸுக்கு பின்னாடி போர்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல பண்ண பிசிபி போர்டோட லென்ஸையும் சென்டர் போர்டையும் கனெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே வர்க் ஆகுதான்னு செக் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா பைனாகுலரோட இன்னொரு பாதியில ரீசார்ஜபிள் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த வயர்களை சால்டரிங் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு மூடிடுறாங்க. இந்த பைனாகுலர் ப்ராப்பரா வேலை செய்யுதான்னு செக் பண்ணிட்டு பேக் பண்ணி சேலுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்தது இயர்பட்ஸ். இப்ப எல்லாரும் இயர்போனுக்கு பதிலா ப்ளூடூத் இயர்பட்ஸ்களை தான் பயன்படுத்துறாங்க. இந்த இயர்பட்ஸை சைனால இருக்கிற மல்டிபிள்ங்கற இந்த நிறுவனம் அதிக அளவுல தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் இந்த சின்ன பிசிபி போர்டையும் பேட்டரியையும் ஸ்பீக்கரையும் முதல்ல சால்டரிங் பண்றாங்க. இந்த சின்ன போர்ட்லயே ப்ளூடூத் ரிசீவரும் இருக்குது, சார்ஜிங் கனெக்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் கேஸை வச்சு பிரஸ் பண்ண உடனே இயர்பட்ஸ் ரெடி ஆயிடுது. இந்த இயர்பட்ஸ் கரெக்ட்டா சார்ஜ் ஏறுதான்னு இந்த சார்ஜிங் போர்ட்ல வச்சு செக் பண்றாங்க. அடுத்த சார்ஜிங் கேஸ ரெடி பண்றாங்க. 2 இயர்பட்ஸும் சார்ஜ் ஏறதுக்கான சார்ஜிங் போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் போடுற டைப் சி போர்ட்டை கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல பேட்டரியை வச்சு சார்ஜிங் போர்ட்டையும் பேட்டரியையும் இந்த போர்டோட சால்டரிங் பண்றாங்க. ப்ளூடூத் இயர்பட்ஸ் சார்ஜிங் போர்ட்டோட ஒட்டிக்கணும்ங்கிறதுக்காக 2 பக்கமும் காந்தத்தை வச்சு கம்ம போட்டு ஒட்டிடுறாங்க. இந்த காந்தத்தோட பவர்னால தான் இந்த இயர்பட்ஸ் சார்ஜிங் போர்ட்டோட ஒட்டிக்குது. இதுக்கப்புறம் அவுட்டர் கேஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கடைசியா இந்த மிஷின்ல வச்சு இயர்பட்ஸ் ப்ராப்பரா வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு இயர்பட்ஸ் சார்ஜிங் பாக்ஸ்ல வச்சு சார்ஜ் ஏறுதான்னு பாக்குறாங்க. இந்த மிஷின்ல ப்ளூடூத் ரிசீவர் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு எல்லா இயர்பட்ஸையும் சார்ஜ் போட்டு வச்சிடுறாங்க. கடைசியா கம்பெனி நேம பிரிண்ட் பண்ணி சேல்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அடுத்தது பவர் பேங்க். சைனாவுல இருக்கிற ப்ளூ டைம்ஸ்ங்கற நிறுவனம் பவர் பேங்குகளை செஞ்சு விக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மாடல்கள்ல இவங்க பவர் பேங்க தயாரிக்கிறாங்க. வெளியில இருக்கிற மாடல்கள் மட்டும் தான் பார்க்க வித்தியாசமா இருக்கும். ஆனா உள்ள எல்லா பவர் பேங்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல பவர் பேங்குக்கு தேவையான பேட்டரிகளை தயாரிக்கிறாங்க. இந்த மிஷின்ல இந்த ரோலை எடுத்து வச்ச உடனே இந்த மிஷின் பேட்டரிகளை செய்ய ஆரம்பிச்சிடுது. மனிதர்களுடைய கையே படாம இந்த ஒரு மிஷினே முழு பேட்டரியையும் செஞ்சு கொடுத்துருது. இவங்க 20க்கும் அதிகமான சைஸ்கள்லயும் பவர்கள்லயும் பேட்டரிகளை செய்யறாங்க. அந்த எல்லா மாடல் பேட்டரிகளையும் இந்த ஒரே மிஷினே செய்யுது. இந்த மிஷின் பண்ண எல்லா பேட்டரிகளையும் மொத்தமா வச்சு இந்த மிஷினுக்கு கொண்டு வந்து சார்ஜ் போடுறாங்க. பேட்டரிகள் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பவர் பேங்குக்கு 2 பேட்டரின்னு டபுள் டேப் போட்டு ஒட்டுறாங்க. பவர் பேங்க்ல முக்கியமே இந்த பேட்டரி தான். பேட்டரி ரெடி ஆயிடுச்சுன்னா பேட்டரியோட இந்த சார்ஜிங் பிசிபி போர்டை
கூட கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்க் சார்ஜ் ஏறுதா சார்ஜ் ஏத்துதான்னு ரெண்டையுமே இந்த ஒரே மிஷின்ல செக் பண்றாங்க. கரெக்டா ஒர்க் ஆகுற பவர் பேங்குகளை அவுட்டர் கேஸ்ல வச்சு இந்த பேஸ்ட போட்டு ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணி சேலுக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது கலர் பிரிண்டிங். கலர் ஸ்டிக்கர்களை பிரிண்ட் பண்ற இந்த பெரிய பிரிண்டர்களை கூட சைனாவுல ரொம்பவும் எளிமையா தயாரிக்கிறாங்க. சைனாவுல இருக்கிற லிங்கோங்கிற நிறுவனம் தான் இந்த பெரிய பிரிண்டர்களை தயாரிக்கிறாங்க. பிரிண்டரோட அவுட்டர் கேஸ்ல முதல்ல இந்த ரெண்டு மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த அலுமினியம் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சின்ன சின்ன உதிரி பாகங்களை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு பெரிய பிரிண்டிங் மிஷின். ஆனா இவ்ளோ பெரிய பிரிண்டிங் மிஷினை கூட வெறும் 3 பேர் தான் செய்றாங்க. சின்ன சின்ன உதிரி பாகங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ரோல் ஆகிறதுக்கான இந்த வீல்களை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பெல்ட் மூலமா கீழ இருக்கிற மோட்டரோட இந்த வீல்கள் சுத்துற மாதிரி ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்ததா இந்த பிரிண்டருக்கு தேவையான பிசிபி போர்டுகளை கனெக்ட் பண்றாங்க. போர்டுகளை கனெக்ட் பண்றது அதுக்கு வயரிங் கொடுக்கிற வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்றாங்க. இந்த போர்டோட எல்லா வயரிங்கையும் இந்த ஒரு லேடி தான் பண்றாங்க. இந்த பிரிண்டர்ல வயரிங் பண்றதும் இந்த பைப்புகளை கரெக்டா கனெக்ட் பண்றதும் தான் ரொம்பவும் கஷ்டமான வேலை. ஆனா இந்த வேலையை கூட இந்த கம்பெனில வேலை பார்க்குற பெண்கள் தான் செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிண்டர் ஒழுங்கா வேலை செய்தான்னு பிரிண்ட் பண்ணி செக் பண்றாங்க. கரெக்டா பிரிண்ட் பண்ற பிரிண்டர்களுக்கு அவுட்டர் கேஸ் போட்டு மூடி சேலுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ஒரு பிரிண்டர்ல மட்டும் நார்மலான ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து டி-ஷர்ட்ஸ்க்கு பிரிண்ட் போடுற ஸ்டிக்கர்களை கூட பிரிண்ட் பண்ண முடியும். இந்த பெரிய பிரிண்டரை கூட ரொம்பவும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி விலை உயர்ந்த டிஜிட்டல் கேமரால இருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை சைனாவுல ரொம்பவும் ஈஸியா தயாரிக்கிற வீடியோக்கள் எல்லாம் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணுமான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.